இயல் 7 செய்யுள் எந்நாளோ. பாடம் அறிமுகம். தமிழ்நாட்டில் எல்லா கலைகளிலும் தமிழ் நூல்கள் தோன்ற வேண்டும். தமிழ்மொழி இமயமலை போன்று புகழ் பெற்று விளங்க வேண்டும். வாழ்க்கை மதிப்பு. அனைவரும் கல்வி கற்று கலைஞானம் பெற்று அன்பால் இமயமலை போல் உயர்ந்து புகழ் பெற்று இன்புற்று வாழ வலியுறுத்துங்கள். எண்ணரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்பக் கேட்டிடல் எந்நாளோ. கைத்தறி சித்திரங்கள் கணிதங்கள் வானநூல்கள் மெய்த்திற நூல்கள் சிற்பம் விஞ்ஞானம் காவியங்கள் வைத்துள்ள தமிழர் நூல்கள் வையத்தின் புதுமை என்ன புத்தகசாலை எங்கும் புதுக்கு நாள் எந்நாளோ. பாரதிதாசன். பாடலின் பொருள். என் அருமையான தமிழ்நாட்டில் மக்கள் எல்லோரும் கல்வி கற்று கலைஞானம் பெற்று அன்பால் இமயமலை போல் உயர்ந்து புகழ் பெற்று இன்புற்று இருக்கின்றனர் என்று மற்றவர் சொல்ல வேண்டும். ஓவியங்கள் கணிதங்கள் வானசாஸ்திர நூல்கள் மெய்நூல்கள் சிற்பக்கலை அறிவியல் பற்பல காவியங்கள் போன்ற துறைகளில் தமிழ் நூல்கள் தோன்ற வேண்டும். இவை இவ்வுலகத்தின் புதுமை என்று சொல்லும் நாள் என்று வரப்போகிறது என்று பாரதிதாசன் கூறியுள்ளார். ஆசிரியர் குறிப்பு. புரட்சி கவிஞர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் பாரதிதாசன். இவர் 1891 வருடம் ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் புதுவையில் பிறந்தார். இவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் மேல் கொண்ட பற்றுதல் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். இப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடல் பாரதிதாசனின் கவிதை தொகுப்பில் இருந்து எடுக்கப்பட்டது.